ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதுலேயே வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மைக்ரோ ப்ராசஸ் கேன் பி கிளாஸிஃபைடு பேஸ்ட் ஆன் தி ஃபாலோவிங் criteria: the width of data that can be processed, the instruction set. ஒரு டேட்டா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மூலமா ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸஸ் based on data width. Depending on the data width, microprocessors and process instruction, the microprocessors can be classified as follow. மைக்ரோப்ராசஸர் வந்து அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 8-bit மைக்ரோ ப்ராசஸர், 16-bit மைக்ரோ ப்ராசஸர், 32-bit மைக்ரோ ப்ராசஸர், 64-bit மைக்ரோ ப்ராசஸர். 4 types of microprocessor bitwise கொடுத்துருக்காங்க. Classification of microprocessors based on the instruction set. The size of the instruction set, another important considerable category is microprocessor. The microprocessor வந்து small instruction set ன்னு சொல்லியிருக்காங்க. Because complex hardware was expensive as well as difficult to build ன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஹார்ட்வேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பில்டின் ஃபங்க்ஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் டெக்னாலஜி ஹேட் டெவலப்டு டு ஓவர் கம் தீஸ் இஷ்யூஸ். டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக. மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் ஆடட். மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆடட் டு இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர். Let us learn more about 2 types of microprocessors. இப்போ வந்து நம்ம 2 types of microprocessors பார்க்க போகிறோம். based on the instruction set. instruction set மூலமா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் இருக்குதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு reduced instruction set கம்ப்யூட்டர்னா RISC. RISC stands for reduced instruction set computers. They have a small set of highly optimized instructions. Complex instructions are also implemented using simple instruction. அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். திஸ் ரிடக்ஷன் சைஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு RISC ப்ராசஸர், இன்டெல் P6, Pentium 4, AMD K6 அண்டு K7 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் அப்படின்னா CISC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம். தே சப்போர்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து அட் அ டைமில் 100 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சப்போர்ட்டிங் CISC கேன் அக்கம்ப்ளிஷ் எ வைட் வெரைட்டிஸ் ஆஃப் டாஸ்க் மேக்கிங் தேம் ஐடியல் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர் பிசின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CISC ப்ராசஸரும் இன்டெல் 386 அண்ட் 486, Pentium 2 அண்ட் 3 சொல்லியிருக்காங்க. மெமரி டிவைஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மெமரி இஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பிரெயின். மெமரிங்கிறது வந்து ஹியூமன் பிரெயின், ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பிரெயின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அது கம்ப்யூட்டர் மெமரி இஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து அதனுடைய ஸ்டோரேஜ் வந்து நம்ம இப்போ ஒரு ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க இதில். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர். There are 2 types of accessing method to accessன்னு சொல்லியிருக்காங்க. ரீட் அண்ட் ரைட். ரீட் only memory அப்படி சொல்லுவாங்களா, ரீட் அண்டு ரைட்னு சொல்லியிருக்காங்க. These are sequential access, random access. In sequence access, the memory is accessed in the orderly manner from ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதனுடைய அசஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன் ரேண்டம் access, any byte of memory can access டைரெக்டாக வந்து ரேண்டம் ஆக்சஸில் மெமரி வந்து நேவிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் மெமரி டிவைசஸ் ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி. மெமரி டிவைஸ் வந்து அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அந்த ஸ்பீட் அண்டு காஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்ச் மெமரி, மெயின் மெமரி, ஹார்ட் டிஸ்க், லார்ஜ் கெப்பாசிட்டி, ஸ்லோவர் ஆக்சஸ் வந்து டைம் அண்டு லோவர் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க.
ஸ்மாலர் கெப்பாசிட்டி ஃபாஸ்டர் வந்து ஆக்சஸ் டைம் அண்ட் ஹை காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? The main memory is otherwise called as random access memory. This is available in computer in the form of integrated circuit, ICS அப்படின்னா integrated circuits. It is the place of a computer where the operating system application programல operating systemல டெம்ப்ரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். the smallest unit of the information வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா மெமரியில் பிட்வைஸில் வந்து ஸ்டோர் ஆகும். மெமரி கேன் ஆக்சஸ் தி கலெக்ஷன் ஆஃப் 8 பிட். ஃபஸ்ட் வந்து 8 பிட் மெமரிஸ் வந்து அலோகேட் ஆகும். கம்ப்யூட்டர் ஹேஸ் 1 மெகாபைட் ஆஃப் மெமரின்னு சொல்லுவோம். இட் கேன் ஸ்டோர் 10,48,576 பைட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரேம் இஸ் volatile memory. Next, RAM is volatile memory. It means that the information வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம், பட் வந்து அது பெர்மனண்ட்டாக அதில் இருக்காது. as soon as the power is turned off அப்படின்னு சொல்லியிருக்காங்க. it also both read and write operation. types of RAM என்னென்னு பார்க்கலாம். 2 types இருக்குது. 2 types of basic types of RAMனா dynamic RAM, static RAM அப்படிங்கிறது 2 types. these 2 types differ in the technology. இந்த டெக்னாலஜிஸ் வந்து ஹோல்ட் டேட்டா, இப்போ ஒரு டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். டைனமிக் ரேம் கேன் பிகின் தி காமன் டைப்ஸ் நீட் ரெஃப்ரெஷ்டு ஃப்ரீக்வெண்ட்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்ஸ் ரேம் ரெஃப்ரெஷ்டு லெஸ் ஓவர் இட் இஸ் ஃபாஸ்டர். இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரோம் பார்க்கலாம். read-only memory. Read-only memory refers to specification the memory in a computer which pre-recorded data. ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க டேட்டா. இந்த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கேன் பி கம்ப்யூட்டர் அண்ட் பெர்ஃபார்ம் டயக்னோஸ்டிக்ஸ் அவைலபிள் இன் ரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த டேட்டா கேன் பி ரிட்டன் ஆன் த ரோம் சிப். இட் கேனாட் பி மாடிஃபைட் ஆர் ரிமூவ்ட். ரோம் சிப்பில் நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை மாடிஃபை பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. கேன் ஒன்லி பி ரீட். இது வந்து ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். இது இஸ் நான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து PROMனா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இட் ஆல்சோ எ நான் வாலடைல் மெமரி ஆன் விச் டேட்டா கேன் ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ். ஒரே ப்ரோக்ராம்ஸ் கேன் பி written on PROM. it remains then forever. unlike the main memory வந்து PROMs written the computer is turned off னு சொல்லியிருக்காங்க. இந்த PROM differ from ROM. programmable read only memory வந்து read only மெமரியிலிருந்து டிஃபர் ஆகும். manufactured by blank. இது வந்து ஒரு blank memory அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? erasable programmable read only memory. EPROM na erasable programmable read only memory is the special type of memory which serves as a PROM, but the content can be erased using ultraviolet rays. இதனுடைய rays ultraviolet rays வந்து erase ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. the ultraviolet light clears its content making it possible. இது வந்து மோஸ்ட் பாசிபிள் தான் சொல்லியிருக்காங்க. பர்சனல் கம்ப்யூட்டர் பிகம் தி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் அப்டேட்டிங் வேர்ஷன்ஸ் ஆர் எரேஸ். அப்டேட்டிங் வேர்ஷன்ஸும் வந்து எரேஸ் ஆகிடும். எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரினா ஸ்பெஷல் டைப் ஆஃப் PROM can be erased by the electrical charge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் PROM, EEPROM retains it contains the power is turned off. Comparing with all other types of ROM, EEPROM is slower in the performance. In the program erasable programmable read only memory, programmable read only memory,
இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து WEPROM மெமரி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்ச் மெமரி. Cache memory is very high speed and expensive memory which is used to speed up the memory retrieval process. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம மொபைல்லையே எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டோரேஜில் வந்து கேட்ச்டு மெமரி அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸில் நிறையா அந்த ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கும். நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். Due to its higher cost, the CPU comes with a smaller size of memory compared with the size of the main memory. இதனுடைய சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும் மெயின் மெமரியோடன்னு சொல்லியிருக்காங்க. The CPU requested the data fetched in the main memory and this helps to achieve the fast response time. கேஷ் மெமரி வந்து அதனுடைய ரெஸ்பான்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்கும். The time access refers to how quickly the memory can be responded to read and write requestன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சரி, கேட்ச் மெமரி, கேட்ச் CPU, ஃபாஸ்ட் ஸ்லோ மெயின் மெமரி. ஓகேங்களா? செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.